ஃபர்ஸ்ட் லெசன். இந்த லெசன்ல நம்ம என்ன லேர்ன் பண்ண போறோம் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, பேசிக் சென்டென்சஸ் நம்ம எப்படி பயன்படுத்தலாம், இல்ல எப்படி வந்து கிரியேட் பண்ணலாம் அப்படின்றது தான் வந்து இன்னைக்கு லெசன். நம்ம பேசிக் சென்டென்சஸ் அப்படின்னு சொல்லும்போது ரொம்ப ரொம்ப சின்ன சென்டென்சஸ் வித் கரெக்ட் மீனிங் அண்ட் கரெக்ட் கிராமரோட நம்ம எப்படி மேக் பண்ணலாம் அப்படின்றது தான் இன்னைக்கு லெசன். ஸோ வாங்க ஸ்டார்ட் பண்ணலாம். சென்டென்ஸ் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னாலே அந்த சென்டென்ஸ்க்கு வந்து இரண்டு பகுதிகள் இருக்கு. ஒண்ணு வந்து சப்ஜெக்ட், ஒண்ணு வந்து சப்ஜெக்ட், இன்னொன்னு வந்து ப்ரெடிகேட். சப்ஜெக்ட் அப்படின்னு நான் சொல்லும்போது நான் யார பத்தி பேசுறேன், யார் about whom are we talking, யார பத்தி அந்த சென்டென்ஸ் பேசுதோ அத வந்து நம்ம சப்ஜெக்ட் அப்படின்னு வந்து சொல்றோம். அடுத்த பார்ட் வந்து ப்ரெடிகேட். சோ ரெஸ்ட் ஆஃப் தி சென்டென்ஸ் எல்லாமே வந்து நம்ம ப்ரெடிகேட் அப்படின்னு சொல்லலாம். இப்போ ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். I am eating. இந்த சென்டென்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா நம்ம யார பத்தி பேசுறோம், நான் சாப்பிடுறேன், என்ன பத்தி நான் பேசுறேன். சோ I அப்படின்றது வந்து சப்ஜெக்ட். இந்த ரிமைனிங் பார்ட் ஆஃப் தி சென்டென்ஸ் தான் நம்ம வந்து ப்ரெடிகேட் அப்படின்னு வந்து சொல்றோம். ஓகேங்களா? சோ சப்ஜெக்ட் ப்ரெடிகேட் தான் வந்து ரெண்டு டிஃபரண்ட் பார்ட்ஸ் ஆஃப் எனி சென்டென்ஸ். எந்த ஒரு சென்டென்ஸா இருந்தாலும் அதுக்கு இந்த ரெண்டு பார்ட்ஸ் தான் வந்து கட்டாயமா இருக்க போகுது. அடுத்ததான் இன்னைக்கு நம்ம பேசிக்கான சென்டென்ஸ் தான் வந்து பார்த்துட்டு இருக்கோம். சோ அந்த வரிசையில ஒரு சப்ஜெக்ட் அண்ட் ஒரு verb. verbனா என்ன? verb அப்படின்னு நம்ம சொல்றது வந்து இட்ஸ் an action. any action for that matter verb அப்படின்னு நம்ம வந்து சொல்லலாம். ஆக்ஷன் அப்படின்னு நான் சொல்லும்போது செயல்கள். ஓகேங்களா? ஃபார் எக்ஸாம்பிள் eat, sleep, drink, jump, jog, talk, shout. இது எல்லாமே வந்து ஆக்ஷன்ஸ். சாப்பிடுறது, உட்கார்றது, தூங்குறது, நடக்கிறது, எழுந்து இருக்கிறது, இது எல்லாமே வந்து நம்ம ஆக்ஷன்ஸ் சொல்றோம். அந்த ஆக்ஷன்ஸ் தான் நம்ம இங்கிலீஷ்ல கிராமட்டிக்கலா சொல்ல போனா இதை நம்ம verbs அப்படின்னு வந்து சொல்றோம். சோ ஒரு சப்ஜெக்டும் ஒரு verbும் சேர்ந்தது ஒரு சென்டென்ஸ் அப்படின்னு நம்மளால சொல்ல முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் பாய்ஸ் பிளே, இது ஒரு பேசிக் சென்டென்ஸ். கேர்ள்ஸ் chat, girls chat பண்றாங்க. சோ இதெல்லாம் பேசிக் சென்டென்சஸ். இந்த பேசிக் சென்டென்ஸ்ல நம்ம ஞாபகம் வச்சுக்க வேண்டியது ஒரே ஒரு விஷயம் தான். நம்ம சிங்குலர் பத்தி பேசுறோம், அதாவது ஒருமை பத்தி பேசுறோம் அப்படின்னா verbல வந்து நம்ம s பயன்படுத்தணும். இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். எப்போனாலும் நீங்க இது ஞாபகம் வச்சுக்க வேண்டிய ஒரு விஷயம். சிங்குலரா இருக்கு அப்படின்னா நம்ம verbல s பயன்படுத்துறோம். ப்ளூரல் அதாவது பன்மை, சிங்குலர்னா ஒருமை, ப்ளூரல் அப்படின்னு நான் சொல்லும்போது பன்மை. ஓகேங்களா? பன்மை வரும்போது verbல வந்து s வராது. ஓகேங்களா? இத நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. அதனால இந்த இடத்துல பாய்ஸ், நிறைய பாய்ஸ் பத்தி நம்ம பேசுறோம், ஒருத்தர் பத்தி பேசல. பாய்ஸ் பிளே, ஒரே ஒரு பையனை பத்தி சொல்லணும்னா நம்ம எப்படி சொல்லுவோம்? பாய் பிளேஸ். கேர்ள், ஒரு இப்போ இந்த இடத்துல நம்ம நிறைய கேர்ள்ஸ் பத்தி சொல்லிப்போம். கேர்ள்ஸ் chat. இதே ஒரே ஒரு பொண்ணை பத்தி சொல்லணும்னா கேர்ள் chats. சோ இந்த verbல வந்து s வந்திருக்கு, இந்த verbலயும் s வந்திருக்கு. இங்க நம்ம ப்ளூரல் பத்தி பேசும்போது verbல s வராது, சிங்குலர் பத்தி பேசும்போது verbல s வரும். ஓகேங்களா? சோ இதுதான் வந்து சிம்பிள் ரூல். இதை நீங்க ஞாபகம் வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா இந்த மாதிரி பேசிக் சென்டென்சஸ் உங்களால ஈஸியாவே வந்து மேக் பண்ண முடியும். சோ இப்போ நீங்க வந்து இந்த மாதிரி பேசிக் சென்டென்சஸ் ட்ரை பண்ணி பாருங்க. இதுல ஏதாவது டவுட் இருந்ததுன்னா நீங்க வந்து அப்ரோச் பண்ணி கேளுங்க.